மங்களதேவி கண்ணையினுடைய திருவிழா நடைபெற இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மங்களதேவி கண்ணையினுடைய பெருமையை கண்ணகியின் கால் தடங்கள் என்ற தலைப்பிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியோர்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை வணங்கி மகிழ்வதிலே நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். மதுரையின் கிழக்கு வாயிலின் வழியாக நான் என் கணவனோடு உள்ளே நுழைந்தேன். இன்று மேற்கு வாயில் வழியாக நான் மட்டும் தன்னந்தனியாக செல்கிறேன் என்று மதுரையை எரித்துவிட்டு தீராத தனியாத கோபத்தோட கண்ணகி மதுரையிலிருந்து கிளம்பி வைகையின் மேற்கு கரையோரமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க கோபத்தோட. கிருதுமால் நதியும் வைகை இணைகிற இடமான அந்த விராட்டிபத்துக்கிட்ட வந்த உடனே மதுரை எப்படி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறாங்க. கிருதுமால் நதியும் வைகை இணைகிற இடமான அந்த இடத்துல இருந்து மதுரை எப்படி எரியுதுன்னு கண்ணகி திரும்பி பார்த்ததனுடைய அடையாளமாக தான் அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட திரும்பி பார்த்த அம்மன் என்ற பெயரில் கண்ணகிக்கு ஒரு கோயிலை கட்டி இன்னைக்கு வரைக்கும் அங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க.